அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வாரத்தில் வந்த முக்கியமான புல்லிஷ் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸோட இன்ஃபிளேஷன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ 3 எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, 2.9% வந்து வந்திருக்குது. இது எப்போ 2 கீழே வருதோ ரேட் கட்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பவல் வந்து அவரோட ஸ்பீச்ல வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்த எஃப்எம்சி மீட்டிங் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி செப்டம்பர்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அப்படி கட் ஆக ஆரம்பிச்சால் அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து பம்ப் ஆகும். இந்த பக்கம் யூகே எல்லாம் ஆல்ரெடி வந்து ரேட்டை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 0.25% வந்து இதுவரையும் கம்மி பண்ணிருக்காங்க அதோட பீக்ல இருந்து. ஸோ இதை பேஸ் பண்ணி யூஎஸும் செப்டம்பர்ல குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாய் கோர்ட்ல கிரிப்டோஸை வந்து சேலரியா வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சின்ன பாசிட்டிவான நியூஸ் இந்த வாரத்தில் வந்தது. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைனான்ஸ் ஃபைனலா இந்தியா கூட ப்ராப்பரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி பைனான்ஸ் வெப்சைட் இந்தியன் யூசர்ஸ்க்கு ஆக்சசபிளா இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே இந்தியன் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பைனான்ஸ் அவங்களோட வெப்சைட்டை ரீடிசைன் பண்ணி லான்ச் பண்ண போறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் வந்து ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணா ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவரையும் பைனான்ஸ் அந்த டீடைல்ஸ் ரிலீஸ் பண்ணல. ஆனா கூகாயின் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டதால அவங்க அதோட கைடன்ஸை ப்ராப்பரா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பைனான்ஸும் இதை தான் வந்து எக்ஸாக்டா வந்து சேமா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ கூகாயின்ல இருக்க ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகாயின் ஆல்ரெடி இந்தியா கூட ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஐஎன்ஆர் யூஸ் பண்ணி கிரிப்டோ பை பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கிரிப்டோ ஐஎன்ஆர் பேர்ல பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது. இதுவே நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா 1% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அண்ட் தென் கிரிப்டோ டு கிரிப்டோ, அதாவது பிட்காயின்ல இருந்து ஈத்தேரியம் மாத்துறது, இந்த மாதிரி கிரிப்டோஸ் டு கிரிப்டோஸா நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதுல பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் அதுல உங்களுக்கு வந்து 1% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அண்ட் P2P மூலமா நீங்க கிரிப்டோஸை ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது. பட் நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா 1% டிடிஎஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் கவனிக்க வேண்டியிருக்கு guys. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டிடிஎஸ் எப்ப பிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய KYC இந்தியன் ஐடென்டிஃபிகேஷனா இருந்து பிளஸ் உங்களுடைய ஐபி அட்ரஸும் இந்தியால இருந்து இருந்துச்சு அப்படின்னா தென் நீங்க வந்து இந்தியன் டாக்ஸ் பேயர் கீழே வந்து வருவீங்க. ஸோ டிடிஎஸ் டிடக்ஷன் உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தா இப்போ யூகே யூஎஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அதில் நிறைய பேர் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லாஜிக் வச்சு பார்க்கும்போது சப்போஸ் நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க, இந்தியன் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி கேஒய்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் அஃப்கோர்ஸ் மாறும்ல. இப்போ நீங்க துபாயில இருந்து ஆக்சஸ் பண்றீங்க இல்ல யூஎஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் மாறும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி டிடிஎஸ் வராது அப்படின்றதா இதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ கைஸ், நீங்க யாருன்னா வெளிநாட்டில இருந்து இந்தியன் கேஒய்சி யூஸ் பண்ண கூகாயின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோஸ்ட்லி பைனான்ஸோ இதே ரூல்ஸ் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பைனான்ஸ் அவங்களுடைய ரூல்ஸை ரிலீஸ் பண்ண உடனே நான் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுவரை நீங்க வந்து டெலிகிராம் குரூப்ல என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ரோ வசிரெக்ஸ் ஓட அப்டேட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட்ல இருக்க வசிரெக்ஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஷல் கொடுத்த அறிக்கையை பொறுத்தவரையும் அதாவது அந்த ஹேக் ஆன உடனே நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். பட் இப்பதான் வந்து அஃபிஷியலா அதோட எஃப்ஐஆர் வந்து ப்ராப்பரா வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வசிரெக்ஸ் முக்கியமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேக் நடந்துச்சு பாருங்க, இந்த ஹேக் நடந்துட்டு அப்புறம் நிறைய ட்ரேட்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹேக்கு முன்னே நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருந்தீங்களோ அது மட்டும் தான் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்க ஹேக்கு அப்புறமா ஐயோ இருக்கிற கிரிப்டோஸ் வந்து வெளில போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கிரிப்டோஸ் ஐஎன்ஆரா மாத்திருந்தீங்க அப்படின்னா லைக் வேற என்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருந்தாலுமே எல்லாமே வந்து ரிவர்சல் ஆயிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போதைக்கு வசிரெக்ஸ் அல்டிமேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னும் டைம் கொடுங்க, நாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேனிக் ஆகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கிளியரான பிக்சர் கிடைக்கல காய்ஸ். ஸோ இதுதான் இப்போதைக்கு வசிரெக்ஸ்ல இருக்க அப்டேட். ரைட், ஃபைனலா பிட்காயினோட இந்த வாரத்துக்கான அப்டேட் பத்தி வந்து பாத்துடலாம். பிட்காயின் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 59,800 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. RSI பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் மிட் ரீஜன் பக்கம் வந்து இருக்குது. ஸோ கடைசியா நடந்த டம்புக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லாவே வந்து ரெக்கவர் ஆகி 62,000 பக்கம் வந்து போய்கிட்டு அண்ட் தென் அங்கிருந்து மறுபடியும் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி 56,000 பக்கம் வந்துட்டு இப்போ 59,000 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அனலைசிஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பிட்காயினோட பிரைஸ் 200 EMIல வந்து சப்போர்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் பிட்காயினுக்கு இப்போ இருக்க மேஜரான ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 62,000 பக்கம் வந்து இருக்குது. ஏன்னா ஃபிபனாச்சியோட 0.618 லெவல் பிளஸ் அங்க மூவிங் ஆவரேஜஸும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பிட்காயின் எந்த பக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு நம்ம லிக்விடேஷன் ஹீட் மேப் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டா இந்த பம்ப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 60,000 பக்கம் அந்த வால்யூம் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு பெருசா ரெண்டு பக்கமே வந்து வால்யூம் இல்ல. ஸோ இந்த வாரம் இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் பிட்காயினோட பிரைஸ் வந்து எந்த பக்கம் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா ஸ்ட்ராங்கான வால்யூம் ரெண்டு பக்கமே இல்ல. மேபி இந்த இடத்துல 60,500 கொஞ்சம் இருக்குது. அண்ட் டவுன் சைட் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 58,700 பக்கம் கொஞ்சம் இருக்குது. இந்த வாரம் ஷோரா இந்த பக்கம் தான் போகும் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இத்தேரியம் பார்த்தா அப்சைட் லிக்விடிட்டி நிறையவே வந்து இருக்குது. ஸோ மேபி இந்த வாரத்தை இத்தேரியம் வந்து கெயின் ஆகலாம். ஏன்னா வால்யூம் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,700 பக்கம் அண்ட் தென் 3,000 above நிறைய வால்யூம் வந்து இருக்குது. ஸோ பிட்காயினை பொறுத்தவரையும் இங்க இருந்து கரெக்ஷனை
ஃபேஸ் பண்ணால் அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 59,500 பக்கம் வந்து இருக்கும். அண்ட் அதையும் கிராஸ் பண்ணி கீழே வந்தால் அடுத்த சப்போர்ட் 57,700 அந்த பக்கம் வந்து இருக்கும். அதையும் கிராஸ் பண்ணி கீழே வந்தால் மேஜரான சப்போர்ட் 55,000 பக்கம் வந்து இருக்கும். இதுதான் பிட்காயினோட இந்த வாரத்தோட நிலைமை. அண்ட் கைஸ், பிட்காயினை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா நடந்த ஹால்விங்ல இருந்து எப்போ வந்து ரன் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரௌண்ட் ஹால்விங்ல இருந்து 23 வாரம் கழிச்சு பிட்காயினோட பிரைஸ் வெர்டிகலா வந்து ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது நல்லா வந்து பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். சோ அதே மாதிரி இந்த வாட்டியும் ஹால்விங்ல இருந்து 23 பாரை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 23 செப்டம்பர் பக்கம் வந்து வரும். அண்ட் இதுல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் வந்து நோட் பண்ணேன். என்னன்னா, என்னோட ஹால்விங் அனாலிசிஸ்ல ப்ரீவியஸா நடந்த பம்ப் இருக்கு பாருங்க, அதை வந்து ஷேடோவை எடுத்து பின்னாடி வந்து ஓவர்லே வந்து பண்ணிருப்பேன். சோ இதுல வந்து பெருசா வந்து ஃபாலோ ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கல. ஆனா கடைசியா நடந்த 2 டம்ப் கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீக்ல மார்க்கெட் வந்து நல்லா வந்து டம்ப் ஆகி இருக்குது. சோ இந்த லாஜிக் படி பார்த்தா பிட்காயினோட கிராஷ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து அர்த்தம். சோ இங்க இருந்து ஸ்லோவா பிட்காயினோட பிரைஸ் சைட்வேஸ்ல மூவ் ஆகி செப்டம்பர் 23க்கு மேல மார்க்கெட் அதோட புல் ரன்னை மறுபடியும் கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ஹிஸ்டரி. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து 1 மாசத்துக்கு மேல வந்து டைம் இருக்குது. அண்ட் சிசியும் செப்டம்பர் டைம்ல வந்து வெளில வந்துருவாரு. சோ நிறைய விஷயங்கள் செப்டம்பர்ல நடக்குது அப்படின்றதால மேபி செப்டம்பர்ல இருந்து அல்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இதுதான் கிரிப்டோ மார்க்கெட்ஸோட இன்னைக்கு நிலைமை. ஆல்ரைட் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா இருக்காம கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.